வெல்கம் வியூவர்ஸ். மாய உலகம், மாய நகரம்னு புராண கதைகளில் நம்ம நிறையவே கேட்டிருக்கோம். அந்த கதைகள் எல்லாமே கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த உலகத்தில் உண்மையிலே இருக்கா, இல்லை எல்லாமே கட்டுக்கதைகளா? நம்ம கற்பனையை ஓரளவுக்கு உண்மையாக்குற மாதிரி இந்த பூமியிலேயே ஒரு மேஜிக்கல் ஐலாண்ட் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட பல அமானுஷங்களை உள்ளடக்கிய ஒரு அதிசய தீவை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ். சிக்குஜார், தி மிஸ்டிக் ஐலாண்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ். இது பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. பிலிப்பைன்ஸில் இருக்கிற 7000 தீவுகளில் சிக்குஜார் ஐலாண்ட் மட்டும் விடை தெரியாத பல அமானுஷங்களை கொண்டதாகவும் இருக்குது. இதை மேஜிக்கல் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. வாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நிறைய வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டாபிக் உள்ள போகலாம். நம்ம சைடில் அந்தமான் நிக்கோபார் தீவு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 572 தீவுகள் அங்கே இருக்குது. அதில் ஒரு சில தீவில் மட்டும்தான் மக்களும் பழங்குடியினரும் வாழ்கிறாங்க. மிச்சம் இருக்கிற தீவுகள் எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அது எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே தீவுகள் தான். ஆனால் இந்த சிக்குஜார் அப்படி கிடையாது. 1565 காலகட்டத்தில் ஏற்பட்ட வல்குன வெடிப்பு எர்த்குவேக் போல இயற்கை சீற்றத்தால் தானாகவே கடல்லேருந்து வெளிப்பட்டிருக்கு. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத பல இயற்கை அதிசயங்களை இங்கே பார்க்க முடியுது. நாம் இதுவரைக்கும் பார்த்திராத 3 அடுக்குகள் கொண்ட நீர்வீழ்ச்சி, அப்புறம் பார்க்கும்போதே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மரங்கள்னு நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களும் இந்த தீவில் புதைச்சி கிடக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மரியாவுடைய தேவாலயம், மாயக்கப்பல், மந்திரத்தோட உதவியால் நோய்களை குணப்படுத்துறதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க இதை பற்றி ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் மேஜிக் மரியா. இந்த சிக்குஜார் தீவில் மொத்தமாக 5 சர்ச் இருக்குது. இதில் இந்த மரியாவுடைய சர்ச் மட்டும்தான் பல அமானுஷங்களை உள்ளடக்கிய இடமாவும் பார்க்குறாங்க. இந்த தேவாலயத்துக்குள்ள மரத்தால் அலங்கரிக்கப்பட்ட பலகையில் 10 கமெண்ட்ஸ் எழுதியிருக்கு. இது எல்லாமே மந்திர வார்த்தைகள்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி உள்ளே போகும் பொழுது கண்ணாடி பொட்டிக்குள்ள சூனியக்காரி மரியாவுடைய சிலையை பார்க்க முடியுது. கன்னிமேரி போல உடை அணிஞ்சு இருக்காங்க. அந்த உடை கருப்பு நிறத்திலும் ரத்தினங்களாலையும் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கு. அவங்களோட வலது கையில ஒரு குழந்தையோட மண்டை ஓடும், இடது கையில தலைகீழா திருப்பப்பட்ட சிலுவையை பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் இந்த மரியாவை பத்தி சொல்லக்கூடிய கதை நம்மளை பயத்தோடைய உச்சிக்கே கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லலாம். இந்த மரியா ஒரு சூனியக்காரியா இருந்திருக்காங்க. இவங்களோட நடவடிக்கை பிடிக்காததுனால ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களுடைய குழந்தைய ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொன்னதா சொல்றாங்க. மரியா குழந்தையோடைய மண்டை ஓட்டத்தான் அவங்க கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த சர்ச்சில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் டெய்லியுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த கண்ணாடி பொட்டிக்குள்ள இருக்கிற மரியா இரவு நேரங்கள்ல இந்த தீவை சுத்தி வலம் வரதா சொல்றாங்க. தான் குழந்தைய கொண்டவங்களை பழி வாங்கறதுக்காக இந்த ஊரை சுத்துறதாவும் மக்களால் நம்பவும் படுது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இவங்க இந்த சர்ச்சை விட்டு வெளியில போறதாவும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி இவங்க திரும்ப அதே சர்ச்சுக்கு வர்றதாவும் இங்க எல்லாராலையும் நம்பவும் படுது. இதுக்கு இவங்க சொல்ற முக்கியமான காரணம் என்னன்னா, தினமும் சர்ச்சை திறக்கும் பொழுது மரியாவுடைய பாத அச்சையும் அவங்க உடையில கரை இருக்கிறதையும் இவங்க கண்டினியூஸா நோட் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கதை உண்மையிலேயே நடந்திருக்கா இல்ல சித்தரிக்கப்பட்டதான்னு நம்மளுக்கே சந்தேகமா தான் இருக்கு. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது மாயக்கப்பல். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா சிக்குஜார் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் ஒரு மாய கப்பலை பார்க்கறதா சொல்றாங்க. அது ரொம்ப நேரம்லாம் இருக்கிறது இல்லை. ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் மட்டும் வந்துட்டு மாயமா மறைஞ்சும் போகுது. இதுக்கான காரணம் என்ன, இந்த கப்பல் எங்கிருந்து வருதுங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இதை பற்றி நிறைய முறை கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கான விடை மட்டும் இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. இந்த கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மந்திரவாதிகள். இந்த சிக்குஜார் தீவில் இருக்கிற காட்டுப்பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக மந்திரவாதிகள் உயிரோட வாழ்றதா ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இங்கே இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் மந்திரவாதிகளோட சரணாலயம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள போனால் சூனிய பொம்மை, மந்திர மருந்துன்னு நிறைய வியப்பூட்டு விஷயங்களை பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற விச்சர்ஸ் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களை குணப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்திரத்தோட உதவியால் நோய்களையும் குணப்படுத்துகிறாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க எப்படி பண்ணுறாங்க? மந்திரத்தால் இது எல்லாமே சாத்தியமா? இந்த சிக்குஜார் தீவில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்தோட அடியில் ஒரு நீரூற்றும் இருக்கிறத பார்க்க முடியுது.
அந்த நீரை தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் புனித நீராவும் பார்க்கறாங்க. அதை பல மந்திர வேலைகளுக்கு பயன்படுத்தவும் செய்றாங்க. உலக மக்களோட மத நம்பிக்கை கலாச்சாரத்துல இந்த சிக்குஜார் தீவு மட்டும் தனிச்சு நிக்கிறத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது. இன்னமும் எண்ணற்ற மர்மங்கள் இந்த தீவுல புதைஞ்சு கிடந்தாலும் கூட முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் இந்த ஒரு வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். இதை பத்தின முழு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ்.